இந்த 3 நாட்கள் 15 நிமிஷம் இப்பொழுது கவிதை கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கவிதை கணேசன் யார்? இந்த கவிதை கணேசன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லணும். இவர் படத்துல பார்க்கும் பொழுது ஒரு ராஜா மாதிரி இருப்பார், ஒரு ராஜ கம்பீரமாக இருப்பார். ஆகவே இதற்கு என்ன திறமை இருக்கு இவர் கேட்பார். நானே வியந்தேன், என்ன இவர் இப்படி இருக்கிறாரு என்று நான் பார்த்து கொண்டேன். ஆனா இப்பொழுது பார்த்து ஆகா என்ன இளைஞராக இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசோட நெருக்கமான ஒருவர். தமிழ்நாட்டு அரசு அவருக்கு எத்தனையோ விருதுகளை கொடுத்திருக்கிறது, நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறார். நிறைய எழுத்துல மட்டுமல்ல, கவிதைகளை மட்டுமல்ல, பாடல் இசையமைக்கிறது. இப்ப ஏஐ மூலம் நிறைய பாடல்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த வகைக்கு அவருடைய திறமை ஏஐ பயன்படுத்தி செய்கிறான்னு யோசிச்சு பாருங்க, அவர் கட்டிட்டார். ஆகவே இப்படியான கவிதை கணேசனை நாங்கள் சந்திக்க போகிறோம். வாங்க எங்கள் தந்தையர் திருவிழாவிலே உங்களுடைய மதிப்போடு அன்போடு அழைத்துக் கொண்டு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள், உங்களை பற்றி அறிமுகப்படும். நான் பண்ருட்டியில கடலூர் மாவட்டம் பாலப்பழத்துக்கு சிறப்பான பெயர் பெற்ற ஊர். அந்த ஊர்ல எங்க அப்பா பேரு காளிராமன், அம்மா பேரு ஜெயலட்சுமி. ஒரு சாதாரண கணக்கராக தான் இருந்தார். என்னோட உடன் பிறந்தவர்கள் 10 பேர். நாங்க 3 அக்கா, 3 தம்பி, 3 தங்கச்சிங்க. கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான் வந்தோம். முத்தையர் நடுநிலை பள்ளியில நான் படித்தேன் 8ஆம் வகுப்பு வரை. அதற்கு அடுத்து பண்ருட்டி அரசினர் உயர்நிலை பள்ளியில, அது போர்டு ஸ்கூல் என்று சொல்ல ஆங்கிலேயர்களுக்கு பள்ளி, அதுல 11ஆம் வகுப்பு அப்பொழுது அதுல படித்தோம். அடுத்து விழுப்புரம் கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரியில பெரிய யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற புகுமுக வகுப்பு, அப்போ ஒரு வகுப்பு இருந்தது. பட்டப்படிப்புக்கு முன்பாக ஓராண்டு படிக்க வேண்டும். அதுதான் இப்ப 2 இணைத்து 11 பியூசி இணைத்து 12 வகுப்புகள் பள்ளிக்கூடத்துல வைத்திருக்கிறார்கள். அப்படியே கெமிஸ்ட்ரி தமிழ் வழியில் முதலில் தமிழ் வழியில் முடித்தவர்கள் நாங்கள். சாதாரண ரசாயனத்தை படித்து அதுல எங்களுக்கு பிசிக்ஸ் போன்ற துணை இருக்கு. எல்லாமே நாங்க தமிழ மாற்றி படிக்க வேண்டும். அந்த வகையில முதல் அந்த மாதிரி முதலாக தமிழிலே அந்த கல்லூரியில படித்த பொழுது அதிலே நான் பயின்று ரசாயனத்திலே பட்டம் பெற்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல எம்ஏ ஹிஸ்டரி சரித்திரத்தை பெற்றோம். இப்படி நான் பள்ளிக்கூடம் பல்வேறு படிப்பு முடித்துவிட்டு பல்வேறு பணிகள் அடைகின்றேன். ஆனால் என்னுடைய ஆரம்பகால கல்வி 65 காமராஜர் காலத்துல இங்க எல்லாம் உணவு பற்றி படித்தது. அந்த வகையில எங்களுக்கு ஒரு வகுப்பு பள்ளிக்கூடத்துல விவசாயம் கற்றுக் கொடுத்தார். வெளியில பாத்தி கட்டி அதுல நமக்கு விதைகளை நட்டு அதை வளர்க்கிற வரைக்கும் அதை நம்ம பக்கத்துல சொல்லிக் கொடுப்பார்கள். அதே மாதிரி ஒரு வகுப்பு தொழிற்கல்வி, வாரம் ஒரு நாள் இலக்கிய மன்றம், அதுல பேசணும். பெரும்பாலும் நான் பேசுவேன். காலையில நம்ம பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது கூடிய அந்த இடத்துல தேவாலயத்தை கொடுத்தார். அந்த வகையில நான் எனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனையும் உலக சாதனை செய்தேன். தமிழிலே தமிழ் சம்பந்த விருது, அரசாங்கத்தினுடைய விருது, மிகப்பெரிய ஒரு மதிப்பு எங்களுக்கு உலக அளவில். எல்லா தமிழ் பற்றாளருக்கும் தமிழ் மீது கொண்டு செய்ததற்கு தமிழ் செம்மல் என்று தமிழ்நாட்டு அரசு கொடுக்கிறதா, அந்த பாண்டிச்சேரி அரசு கொடுக்கிறதா? தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. அது எத்தனை மாணவர்கள் கிடைச்சது? அது மாவட்டத்திற்கு ஒருவர் தேர்வு செய்வார்கள். ஒவ்வொரு வருடமும் 38 மாவட்டம் இருக்குன்னா 38 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அதை வழங்குவார். ஆமா, அப்போ ஒரு 72ஆம் ஆண்டு எனக்கு வழங்கினார். 1972 வழங்கினார். அதுக்கு அடுத்தது எனக்கு அந்த விவசாயம் கற்றுக் கொடுத்தாரு அல்லவா அந்த பள்ளியில. அது போல என்னுடைய உயர்நிலை பள்ளியில நான் பாட்டணி வகுப்பு எடுத்தேன், தாவரவியல். அந்த வகையில சண்முகம் என்ற ஆசிரியர் மிகச் சிறப்பாக என்னை உருவாக்கினார், கட்டி உருவாக்கினார் என்று சொல்ல வேண்டும்.
அந்த வகையில நான் என்னுடைய படிப்பு முழுவதும் அதுல திரும்பியதால தமிழ்நாட்டினுடைய கிரீன் சாம்பியன் பசுமை நாயகம் விருது 1,00,000 ரூபாய். அதுவும் முதல்வர் தான். முதல்வரால் அந்த சுதந்திர தினத்திலே கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக கடலூர் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவிவாத்தியார் IAS அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு அருண் தம்புராஜ் என்ற இதற்கு முன்பாக இருந்த ஆட்சித்தலைவர் என்னை இன்டர்வியூ பண்ணார். மிகச்சிறந்த ஒரு சான்றிதழ்களை தெரிவிக்கிறீர்கள், உலக அளவில் கண்காட்சிகளை இயற்கையில் நடத்தியிருக்கிறீர்கள், அந்த வகையில உங்கள் மீது நான் பெருமைப்படுகிறேன், அதற்காக உங்களுடைய பெயரை நான் சிபாரிசு செய்கிறேன் என்று இந்த அருண் தம்புராஜ் IAS அவர்கள் பல்வேறு கூட்டங்களிலே, இயற்கை கூட்டங்களிலே அவருடைய சந்திர இதே பச்சையாக இருக்கும். இப்ப நம்ம தமிழுக்காக வரும்போது சிகப்பு உடை அங்கே அணிஞ்சு சிகப்பு மகுடம் சாட்டியிருக்கேன். பச்சை உடை பச்சை மகுடம் சாட்டியிருப்பேன். ஒரு விழாவில் அதை போடாமல் போய்விட்டேன். அந்த கூட்டத்துல என்னை அழைத்து என்ன மகுடம் சொல்லாமல் வந்திருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த வகையில நமக்கு அந்த உடை சரியானதாக அமைந்திருந்தது. அந்த வகையில 1,00,000 ரூபாய் பரிசு தொகை இல்லை என்றாலும் அது வேறு கதை. ஆனால் அந்த ஒரு மதிப்பு எங்களுக்கெல்லாம் கிரீன் சாம்பியன் என்று இந்தியாவிலே மத்திய அரசு ஒரே ஒரு விருதை தான் தருகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த விருதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த வகையில போட்டி போட்டு 10 பேருடைய போட்டியில நான் ஒரு தேர்வு செய்யப்பட்டேன். மருத்துவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காரணம் அந்த முத்தையர் நடுநிலைப் பள்ளியிலும் அந்த அரசு உயர்நிலை பள்ளியில் படித்தால் வட்டமாக கூட நினைப்பார்கள். ஆனால் அந்த கல்லூரி படித்து பல்வேறு நாடுகளை விஞ்ஞானிகளாக, பொறியாளர்களாக, பல்வேறு அரசியல்வாதிகளாக சிறப்பாக திகழ்கிறார்கள் என்பதை நான் இப்போது உங்கள் முன் படைக்கிறேன். உங்களை கவிதை கணேசன் என்று நாங்கள் அழைக்கிறார்கள், எல்லாரும் அழைக்கிறார்கள். அப்ப அந்த கவிதைக்கும் கணேசனுக்கும் என்ன தொடர்பு? நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது சொன்ன தேவாரத்துக்காக பயிற்சி கொடுத்தாரு. அந்த வகையிலே என்கிட்ட பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கிறார். அவரு இருக்கிறாரு, என்னோட பயின்றவர். அவரு டைரக்டர் நாடகங்கள். நாங்கள் அந்த சிறுபிள்ளைகளே நாடகங்கள் போடுவோம். ஆண்டு விழாவில் அவருடைய நாடகம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு பாத்திரம் எனக்கு கொடுப்பார். அந்த வகையில நம்ம அந்த நாடகங்களுக்கு அப்பொழுதே கவிதை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறுதாக வளர்த்து கொண்டேன். அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சக்திவேரனார் என்ற நம்முடைய பொம்மபுரம் மையம் தமிழ் கல்லூரியிலே பயின்ற புலவர் கையை உடைத்து விடுவார். அவர்தான் அவர் பேரை கண்டாலே அவர் எங்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சி கொடுத்தார்கள். அந்த வகையில் தமிழின் மீதும் தமிழ் எழுதுவதன் மீதும் அழகாக எழுதுவது என்ற நோக்கிலே அவர் கொடுத்த ஒரு கடுமையான பயிற்சி இன்றைக்கு சிறந்த ஒரு கவிஞனாக, உலகறிந்த கவிஞனாக உருவாக்கியது என்று அவருடைய இந்த நேரத்தை, அவருடைய பெயரை நான் சக்திவேரனார் என்ற பெயரை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய காலங்களில் பல்வேறு கவிதைகள் எழுதினாலும் எங்களுடைய துறை உணவுத்துறை, அந்த உணவுத்துறையில வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் பணி ஓய்வு பெறுவார்கள். அவரை பற்றியான கருத்துக்கள் வெளியே ஒரு பகுதி தான் தெரியும். நண்பர் கூட வேலை செய்கிறார், நம்ம கூட இருக்கிறாரு, ஏதோ வேலை செய்கிறார், அவருடைய நடவடிக்கைகள் அப்போது நான் பார்க்கிற நடவடிக்கைகள் தெரியும். ஆனா அவருடைய பின்பகுதி, ஒரு நாணயத்தின் எதிர்த்த பக்கத்தினுடைய பின்பகுதி நமக்கு தெரியாது. அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய தந்தை தாயார் மூதாதையர்கள், அவர்கள் செய்த நன்மைகள், இதெல்லாம் நமக்கு தெரிய வராது. சிலர் பெரிய தியாகிகளாக இருந்திருப்பார்கள், வெளிநாடுகளை வேலை செய்திருப்பார்கள், நாட்டுக்காக உழைத்திருப்பார்கள். அதெல்லாம் வெளியே தெரியாது. அந்த பணிவு பெறும்போது அவரிடம் போய் உட்கார்ந்து அவரை பற்றியான அந்த தகவல்களை சேர்த்து 24 வரிகள், அவருடைய வாழ்க்கை வரலாறையும் 24 வரிகள் அடைந்துள்ளேன். அந்த வகையில அதை இப்பதான் டிடிபி சென்டர் உடனே எடுத்துடலாம், அப்ப முடியாது. ஒரு பிரஸ் போய் உட்கார்ந்து அதை எழுதி அதை மறுபடியும் கம்பு தெரிஞ்சு அதை மறுபடியும் கடல் அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரேம் போட வேண்டும். இப்ப நான் நேரம் போய் லேமினேட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம். அப்போ அந்த வேலையை செய்து ஒவ்வொரு பணி ஓய்வு பெற்றவர்களும்
அந்த 300 பேர் நாங்க அந்த பணியோட பங்கேற்றோம் என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வெளியிடும் போது கோடி ரூபாய் கொடுத்தால் கூட மகிழ்வடைய மாட்டார்கள். அந்த அளவிற்கான மகிழ்ச்சியை அவர் அடைவார். ஏன்னா அவரை பற்றியான தன்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் என்ன நாட்டிற்கு செய்தார்கள், தொண்டு செய்தார்கள், என்ன வேலை செய்தார்கள், மனைவி பெயர் என்ன, குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், உடன்பிறந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர் எந்த ஊரில் இருக்கிறார், அந்த ஊருடைய தோற்றம், அங்க இருக்கிற முக்கியமான கோயில்கள், இடங்கள், அந்த விளைச்சல்கள் இதெல்லாம் அந்த 24 வரிக்குள்ள அடைக்கணும். இப்படி என்னை அந்த பணத்தை அவரிடம் கொடுக்கும் போது அவ்வளவு மகிழ்வடைவார். அதைவிட பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் அந்த வீட்டிலே மாட்டி ஓய்வு பெற்ற பின் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாரோ தன்னுடைய பணி ஞாபகம் வரும். எங்கே சந்தித்தாலும் என்னை வந்து கையப்படுத்திக் கொண்டு உங்களுடைய நினைவு நீங்கள் கொடுத்ததை வைத்து நான் என்னுடைய பழங்கால நினைவுகளோடு அப்போதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று எங்களுடைய துறை மட்டும் நான் உணவுத்துறை மட்டுமல்ல பல்வேறு துறைகளுக்கு நான் செய்திருக்கிறேன். அதனால எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய அதிகாரிகள் ஒரே அலுவலகத்துல 10 கணேசன் இருக்கிறோம் கடலூர்ல. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும்போது எனக்கு கவிதை கணேசன் வைத்தார்கள். அன்றிலிருந்து கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, முக்கியமான கோணம். நீங்கள் கவிதை புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள்? அது எப்படியான புத்தகங்கள் வெளியிட்டு? ஐயா, நான் வந்து திருவாரூரை ஆதீன மடத்துல சைவ சித்தாந்தம் படிச்சேன். இதெல்லாம் வந்து வேலை செய்து பார்த்து கொண்டு இருக்கும்போதே போனது. அதுல சித்தாந்த மண்மணி, சித்தாந்த ரத்னா என்று 2 பட்டங்கள் திருவாரூர் ஆதீன மடத்துல 63 கூடங்கள் இருக்கின்ற உலகங்கள்ல அதுல திருப்பாதிரி குழுவர் என்று அழைக்கப்படுகின்ற கடலூர்ல ஒன்று இருந்தது. அதே மாதிரி பண்ருட்டி திருவடி அப்பர் பிறந்த ஊர், அந்த என்னுடைய ஊர். அந்த ஊர்ல அவரு தொண்டாற்றிய இடத்திலே அந்த வகுப்பெல்லாம் நடத்தினார்கள். அதிலே நான் சேர்ந்து ஒன்றும் திருப்பாப்புலிங்கிற ஒன்றும் ஆக 2 பட்டங்கள் வாங்கினேன். அந்த வகையில நால்வர் பாமாலை என்ற ஒரு நூலை நெய்வேலி சிவன் கோயிலில் என்னுடைய இயக்குனர் வந்து வெளியிட்டார். அந்த மாணவர்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசர் அவ்வளவு பேருடைய வாழ்க்கை வரலாறை மிக எளிமையாக, அதாவது ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் படிக்கக்கூடிய அளவில் கவிதையை எளிமையாக்கி அதை சிறப்பாக தந்தன் எங்க இயக்குனர் மிகவும் பாராட்டினார். இதுதான் தேவை. இலக்கணத்தோடு நாம் எழுதி அதை ஒரு 10 பேர் படிப்பதை விட இதை போன்ற எளிமையானதை செய்து உலகில் இருக்கின்ற அத்தனை சிறார்களும் படிக்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும். அந்த முயற்சியை நீங்க முயற்சி செஞ்சீங்க. அந்த வகையில பாராட்டுகிறேன் என்று என்னுடைய நூல் வெளியிட்டு விழா நெய்வேலியில உலகிலே பெரிய சிவன் அங்க இருக்கிற கிட்டத்தட்ட 3 டன் அளவுக்கு மேல அவருடைய சிலை, அந்த கூடத்திலே எங்களுக்கு பயிற்சி மையம், அந்த இடத்துல வந்து உலகத்திலே பெரிய சிவன் இடத்துல என்னுடைய நூலை வெளியிட்டார்கள். அது வந்து நால்வர் பாமாலை. அதே மாதிரி வள்ளலாருடைய வரலாறு நான் வந்து ஒரு 72 வரிகளை முதல்ல எழுதி அதை வந்து சிறப்பாக அந்த தொண்டர் திருக்கண்டீஸ்வரன் சுவாமிகள் சாமி சிவராமன் அவர்களிடம் கொடுத்து திருத்தி அதை வைத்திருக்கும் போது மழையூர் சதாசிவம் என்பவர் மிகப்பெரிய ஒரு பாடகர். அவரு அங்க நாங்க அரசாங்கத்துல நெல் வந்து வடலூர் வள்ளலாருடைய சபையில கிட்டத்தட்ட ஒரு 10,000 டன் நெல் நாங்க சேமித்து வைத்திருந்தோம். நான் உணவு தரக்கட்டுப்பாடு அதிகாரி என்ற முறையில் அங்கே இருந்தேன். அப்போது அவர் அந்த பக்கம் வந்து வள்ளலாருக்கு போவாரு. வள்ளலார் மடத்திலேயே இருக்கக்கூடிய இடம் 80 ஏக்கர் நிலம். அந்த இடத்துல வருவார். அவரிடம் பேசும்போது இந்த மாதிரி சொன்ன, ஐயா நான் வந்து பெரிய போட்டு சொல்லலாம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து தியேட்டர்ல போய் தான் படம் பாட்டு செய்யணும். அப்ப இந்த மாதிரி 72 வரிகள் எழுதியிருக்க வள்ளலாரை பத்தி நீங்க வந்து எனக்கு இசையமைச்சு கொடுங்கன்னா அப்புறம் ஒரு மறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்துல வடலூர்ல சந்திக்கும் போது நீங்க இன்றைய ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணீங்க, நாம போய் ஏவிஎம் தியேட்டர்ல படம் லட்சக்கணக்கில் செலவாகும். இங்கே வந்து அவர் ஒரு இசை அன்றைக்கு நடத்தினா அதே இதுல நான் வடலூர்ல பேச சென்றிருந்தேன். அப்பொழுதே அந்த திருச்சி மடத்துல உட்கார்ந்து சிங்கிள் மைக் என்று சொல்வார். என் தம்பி ஒரு வீடியோ அவரை வச்சு அவரை பாட வைக்கும் போது என்ன சொன்னார், ஐயா வள்ளலி சரணம் அன்புமணி சரணம்னா நம்ம எழுதும் போது
ஏதாவது ஒரு 10 வரியிலே 2 இடத்துல இடிக்கும். அதுக்கு நாங்க கவிஞரை போட்டு அதை எழுத்தை மாத்துவோம். 72 வரிகளில் பி பிளாஸ் ராகத்தில் ஒரு இடத்தில் கூட இருக்கவில்லை. இதை நீங்கள் எழுதவில்லை என்று கூறினார். நீங்கள் முழுமையாக கர்நாடிக் படித்தீர்களா? இசை படித்தீர்களா? இல்லையா? எங்க நண்பர்கள் படித்திருக்கிறார்கள். அவர் கூட இருப்பார் எப்பயுமே வகுப்புல அப்படின்னாங்கள. இது வரலாறு இருக்கிறார். நாங்க அந்த வரலாறு படத்துல படுத்து காணுவோம் ராத்திரி பகலா அவரு இரங்கல் காட்டோடு கலந்தவர். அவர் அந்த பக்கம் போயிருப்பாரு. நான் வரலாறு படி நடக்கிறவன் இல்லை, அவருடைய வரலாறு இல்லை. ஆனாலும் அவர் கண்பட்டது நான் எழுதி விட்டேன். அவர் எழுதுவதற்கு வரலாறு நூல்கள் அத்தனையும் வர வைத்தேன். அதையெல்லாம் முழுவதுமாக படித்து அதனுடைய பிழிவுதான் அந்த 72 வரிகள். அதை சிறப்பாக நான் அவர்கிட்ட இசையமைச்சு அப்புறம் சென்னையில தான் போய் டிவிடி போட முடியும் போட்டோம். அதுல எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி, அதாவது முதல்வருக்கு அடுத்த நபர் அதை வெளியிட்டார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் தான் சீஃப் செக்ரட்டரி கா. சண்முகம் IAS. இவர் ஒரு IAS, எங்களுடைய உயர் அதிகாரி. இதுதான் அந்த வரலாறு யார் என்ற நூலை டிவிடியோட வெளியிட்டோம். அந்த நூலை தர்மசாலை வடலூர்ல வெளியிட்டேன். அதே போல நாலூர் என்ற நூல் இந்த நெய்வேலியை வெளியிட்டது. இதுதான் இது எங்களுடைய ஐயா இயக்குனர் ஐயா என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். இது திருவாரூரை ஆதீன மடத்திலே நான் அந்த 2 பட்டப்படிப்புகளுக்கான பட்டயம் வாங்கும் போது எடுத்த புகைப்படம். அந்த வகையில மிகச்சிறப்பாக இதை போன்ற நூல்கள் 4-5 நூல்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதுபோக எங்களுடைய தொழில்துறைகளே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும்தான் கிளாஸ் எடுக்க முடியும். ஏன்னா மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். மாவட்ட உணவு தர கட்டுப்பாடு அதிகாரியாக நான் பணியாற்றினேன். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் பயிற்சி ஹைதராபாத்தில் இருக்கிற இந்தியன் கனெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற இந்தியாவுக்கே ஒரே பயிற்சி மையம். அதில் முதல் மாணவனாக நான் தேறின காரணத்துக்காக அங்கே இருந்த ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு மிகுந்த ஒரு செல்வாக்கை கொடுத்து அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க எங்களுக்கு கௌரவ விரிவுரையாக இருக்க வேண்டும், மிகச் சிறப்பாக நீங்கள் வகுப்பிலே சிறந்த மாணவராக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் தமிழ்நாட்டிலே பயிற்சி கொடுக்கப்படும் போது மத்திய அரசினுடைய இந்தியாவினுடைய பயிற்சி கொடுக்கும் போது என்னையும் ஒரு ஆளாக சேர்த்திருந்தார்கள். அப்பொழுதே நான் மல்டிமீடியாவில் அவர்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்களோ அதை விட சிறப்பாக அன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து அந்த பாடத்துக்கு என்ன வேணுமோ அதை சேர்ந்து நான் செய்தேன். அந்த வகையில இந்த நூல் எங்களுடைய தரக்கட்டுப்பாட்டுக்கு ஒரு கைடு இது அடிச்சுவடி என்று சொல்லலாம். அந்த வகையில மிக சிறப்பாக அவர்கள் மெச்சினார்கள். இது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும். அதுதான் இது இந்திய அளவில் பாராட்டப்பட்ட ஒரு நூல். எங்களுடைய தனக்கு உணவு தானியத்தை சேமித்தல், பராமரித்தல், பூச்சிலிருந்து காப்பாற்றுதல், அதுதான முழுவதும் தொழில்நுட்பமானது. அந்த நூலை நான் வெளியிட்டேனாங்க. அதுவும் சென்னையிலே தான் வெளியிட்டோம். அந்த வகையில மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு சாதனையாக 2 யூனிவர்சிட்டியில கைடு புக்காக இருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உயர் விருதுகள் அல்லது விருதுகள் என்ற பட்டியலில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள், எப்படி பெற்றிருக்கீங்க? ஐயா, தமிழ் சம்பந்த விருது முதலே சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தாங்க. பசுமை முதன்மையாளர் என்கின்ற கிரீன் சாம்பியன் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தாங்க. சித்தாந்த ரத்தினம், சித்தாந்த நன்மன் என்பதை திருவாரூரை ஆதீனம் கொடுத்தார்கள். திருமுறை நெறிச்செல்வர் இது 2 ஆண்டு தேவாரம் பாடுவதற்கு பண்ணோடு பாடுவதற்கு பண் என்பதை இங்க நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ் பண் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது. இந்த கர்நாடக இசை 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. நம்முடைய தமிழ் இசை காப்பி அடித்து 15ஆம் நூற்றாண்டுல அந்த மூவர் முதலிகள் மற்றவர்கள் தெலுங்கில இசையமைத்து அதை கர்நாடக இசை என்று மாற்றினார்கள். கர்நாடக இசை என்பது தமிழ் பண்களை காப்பி அடித்த இசை என்பதுதான் உண்மை என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில 2 ஆண்டுகள் தேவாரம் பாடுவதற்கு திருமுறை செல்வர் என்ற பட்டத்தை திருவாரூரை ஆதீனம் ஐயா எனக்கு கொடுத்தார்கள். மெய்ஞான சுடர் என்பதை எங்களுடைய ஐயா நெய்வேலி இளைஞானி கொடுத்தார்கள். பாவேந்தர் விருது, தகைசால் தமிழ்ச்சென் செம்மல், கவி அருவி, கவி சுரபி, கவி ரத்னா, பெங்களூர் தமிழ்ச்சங்கம் கொடுத்த விருது, கவி முகில், கவி நிலா,
சிலப்பதிகார கவியருவி, காப்பிய மாந்தர், சன்மார்க்க சமத்துவ கவி, திருவள்ளுவர் பற்றாளர், கவிதை செம்மல், கண்ணீரற்ற தமிழன், பாரதியார் கவி செம்மல், திருக்குறள் சாதனை செல்வர், தமிழ் சுடரொளி, சித்த மருத்துவ சேவை செம்மல். அதையும் கொஞ்ச நாள் கத்துக்கிறேன். கலைஞர் விருது, சிறந்த கண்காட்சியாளர், அது ரோட்டரி சங்கம் கொடுத்தது. சாதனையாளர் விருது, மகான் திருமூலர் விருது, மகான் பழந்தோன்றி தேசிய ஞான விருது, சமூக சேவை செம்மல், தொல்லியல் சேவை செம்மல். எங்களுடைய பண்புல மிகப்பெரிய ஒரு சுவாசிகா என்ற நிறுவனம் இருக்கிறது. அது மிகச்சிறந்த ஒரு நபரைத்தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கும். அவன் தொழிலை செய்த நான் சேவைக்காக எனக்கு அதை கொடுத்தார்கள். கணியன் பூங்குன்றன் மொழிக்காவலர் விருது, திலமச்செல்வர் மாப்போசி விருது, நம்மாழ்வார் விருது, நெல் ஜெயராமன் விருது, பாரம்பரிய விலைக்காப்பாளர் விருது, கலைஞர் ஆய்வு இருக்கை 100 நூல் சான்று, கவிஞாயிறு, கௌரவ டாக்டர் பட்டம், இது போன்ற இன்னும் 50 நூற்றுக்கும் மேல பட்டங்கள்லாம் இருக்கு. அதனுடைய அந்த அனுப்புவதற்கு இடமில்லை என் வீட்டில. அந்த வகையில நூற்றுக்கணக்கான விருதுகளை நான் பெறுவதற்கு காரணமா இருந்த என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்கள், அவ்வளவு பேரையும் நான் வணங்கி இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். உலக சான்றிதழ்கள் ஒரு 10க்கு மேல வாங்கியிருக்கேன். அசிஸ் திருக்குறள், இந்தியா பிரைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், காப்பிய மாந்தர், இந்தியான் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், டிராயிங் த போயம், ஆரஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்ட். டெல்லியிலே நாங்கள் சென்று தமிழ் உலக சாதனை நிகழ்த்தினோம். ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உங்களுடையது, வேர்ல்டு ஃபாதர்ஸ் டே 2024, அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், ரீடிங் மகாத்மா காந்தி சத்திய சோதனை, அது வந்து பாண்டிச்சேரியில நம்ம கொடுத்தது. ஆசியன் புக் ரெக்கார்ட்ஸ் மில்லட்ஸ், இதுல நம்முடைய உணவுத்துறை அமைச்சருடைய முன்னிலையில என்னுடைய 500 வகை நெல்கள், அதே மாதிரி மீதி பிற 500 வகை மற்ற தானியங்கள் 1000 வகை விதைகளை கண்டு ஒரு எங்களுடைய உணவு அமைச்சர் மிக சிறப்பாக என்னை பாராட்டினார். அனைத்து பத்திரிகைகளும் அரை பக்கம் அளவுக்கு எனக்கு இந்து பத்திரிகைகள் கூட வந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கொரோனா அவேர்னஸ், அதுக்கு எனக்கு சான்றிதழ் கிடைத்தது. அந்த கொரோனாவுக்கு பயப்படாமல் இங்க இருக்கிற தமிழ் சங்கத்தோடு நான் எல்லா இடங்களுக்கும் சென்று உணவு தானியங்கள், அவருடைய உணவு பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள், இதையெல்லாம் எங்க சங்கத்துல செஞ்சோம். அந்த வகையில என்னுடைய புதுசா ஒரு வண்டி வாங்கியிருந்த இந்த வண்டி, மின் வண்டி, அது நல்லா அகலமா இருக்கும். அதனால அரிசி எடுத்து போகிறதுக்கெல்லாம் அந்த வண்டியெல்லாம் பயன்படுத்தணும். ஒரு 10 பகுதிகளோட 10 வைக்கலாம், அந்த அளவுக்கு இடம் வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்கக்கூடிய பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த வகையில மில்லட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் ஜூம் மீட்டிங், லண்டன் சுவாப்பிள்ளை, அந்த பிரிட்டிஷ் போரன் இங்கிலாந்துல இருந்தவர இந்த கொரோனா காலத்துல அந்த பிரதமர் வந்து துவக்கி வைக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும். ஏன்னா தமிழர்கள் தான் இங்கிலாந்தினுடைய மெடிக்கல், அந்த உடல் நலத்தை பாதுகாக்கிறார் என்பதற்காக அந்த பொங்கல் திருவிழாவில் அந்த எந்த ஆறு பிரதமராக இருந்தாலும் அந்த பொங்கல் திருவிழாவை துவக்கி வைப்பார்கள். கொரோனா காலத்துல அப்படி துவக்கி வைக்க முடியாது. அதனால அவங்க இணைய வழியாக உலகத்துல 10 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல இந்தியாவில் லண்டன் சுவாப்பிள்ளை அவர்களுடைய பரிந்துரையின் பேர்ல என்னை தேர்ந்தெடுத்து அந்த 10 பேர் கூட்டத்திலே பேச சொன்னார்கள். 8 பேர் ஆங்கிலத்தில பேசினார்கள், 2 பேர் மட்டுமே தமிழில் பேசினார்கள் அந்த பிரதமர் பேசுகிற கூட்டத்திலே. அந்த வகையில நான் வந்து 10 நிமிடங்கள் தமிழ் கூட்டம் என்பதாலையும் தைப்பொங்கல் விழா என்பதாலையும் நான் வந்து உலகில் தமிழை வளர்ப்பது எப்படி ஒவ்வொரு நாட்டிலும் அப்படி என்பதையும், குறிப்பாக இந்த இலங்கை தமிழர்கள் சென்ற 100 நாடுகளுக்கு மேல் எப்படி அவர்கள் வளர்க்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் அதில் விவரித்திருந்தேன். அதற்கு அவர்கள் பதிற்கருத்து கூட கொடுத்திருந்தார்கள். அதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு என்னுடைய பெயர் எங்களுடைய மயில்சாமி அண்ணாதுரையார் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுடைய தலைமை ஆய்வாளர். 2010 கோயம்புத்தூர் 5 நாட்கள் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள். மிகப்பெரிய, நான் வாழ்நாளிலே கண்டிராத அத்தனை பெரிய ஒரு விழா. கிட்டத்தட்ட 35 அரங்கங்கள் அங்க உள்ளே இருந்தன. அந்த அரங்கத்துல எனக்கு வந்து சூப்பர், அதாவது நோக்கர் என்று சொல்வார்கள், அந்த வகையில எனக்கு ஒரு இது கிடைத்து என்னுடைய கட்டுரை எழுதி அதன் மூலம் நான் உள்ளே சென்றேன். அந்த வகையில மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தொடர்பு கிடைத்து, அப்போதுதான் லண்டன் சுவாப்பிள்ளையுடைய தொடர்பு, சுபாஷினி போன்ற பல்வேறு
தமிழுக்காக பாடுபட்டவர்கள கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற பாதி தமிழறிஞர்களை நான் சந்தித்தேன். அந்த வகையில இந்த தொடர்புல இருக்கிறேன். அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சாமி அண்ணாதுரை அவர்கள் கொடுத்த ஒரு இணைப்பின் மூலமாக அமெரிக்க நாசா என்னுடைய பெயரை, என்னுடைய பெயர் மட்டுமல்ல உலகில் இருக்கிற பெரும்பாலும் விண்ணப்பித்தவர்கள் பெயரை எல்லாம் முதலில் சந்திரனில் கொண்டு அந்த பேரெல்லாம் சிப்ல போட்டு கொண்டு போய் ராக்கெட்ல போட்டாங்க. அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா பீரியட்ல எனக்கு மறுபடியும் ஒரு இணைப்பு கொடுத்து செவ்வாய் கிரகத்திலே போடுவதற்கான அழைப்பு கொடுத்தார்கள். அதற்கும் சான்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய பெயர் சந்திரனும் செவ்வாயிலும் பதியப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது 20 வெண்பாக்கள் எழுதுகிறேன். 20 வெண்பாக்கள் வந்து எப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில என்னென்ன மாதிரிலாம் நம்ம கஷ்டப்படுறோம், அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு அந்த வகையில 20 வெண்பாக்களை சிற்றிலக்கியங்கள் 96 சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அதுல ஒருவா ஒழுகுது என்று ஒரு முறை, அது ஒரு பாடு நம்ம என்பான்னா அதுல ஒருவா ஒழுகுது, ஒரு 10 பாடம் பண்ணும். 20 நான் என்ன பண்ணேன், 97வது சிற்றிலக்கியத்தை நான் புகுந்திருக்கிறேன். 20 வெண்பாக்களை எழுதி அப்ப நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல ஒரு சிறப்பு, நீங்கள் இப்பொழுது அண்மையே மிகப்பெரிய திறமசாலியாக AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு பாடல்கள், அது எப்படி செய்கிறீர்கள், எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்து அதை பற்றி சொல்லலாம்? தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் என்று இப்ப நாங்க அடுத்தது பேச இருக்கிறோம். அதுல ஒரு 10 பேர் இணையிருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க தமிழ் ஆய்வு நூல்கள் 8 நூல்கள் சென்ற ஆண்டு வெளியிட்டிருக்கோம். 500 பக்கங்கள் ISBN எண்ணோடு வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையில அந்த கூட்டங்களில் இன்றைக்கு தமிழை எப்படி கொண்டு போவது என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு 2-3 மாதங்களாக 3 வருட காலமாக தினமும் மாலை 7 to 8 வரைக்கும் ஏதோ ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் 1 மாதம் அவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்துறோம். தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இணைய கல்வி அப்படி என்ற ஒரு புதிய இதுல பரிமாணத்துல நாங்க வந்து பேச ஆரம்பிச்சோம். அப்ப விஞ்ஞானிகள் அந்த மாதிரி இணையத்தில் மிக சிறப்பாக இருக்கிறவர்கள் அழைத்து பேசும்போது அவர்களுடைய ஒத்துழைப்புல எனக்கு சிறு சிறு அறிவை அவர்கள் தானமாக கொடுத்தார்கள். அந்த வகையில இணையத்தை எப்படி மேற்கொண்டு நாம் தமிழை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவது என்ற வகையில அந்த இசை கோப்பதும் இசையை வந்து முறையில ஒரு அழைப்பு என்ன இருக்காரு அப்படியே கவிதை எழுதி அதுல போட்டு அதே பாடிடும். அதான் வேணுமா, பெண் வேணுமா, எந்த இசைக்கருவி வேண்டும், அதையெல்லாம் கொண்டு வந்துடும். இசைக்கெல்லாம் கண்காட்சி வச்சிருக்கிறேன். அதையும் ஒரு 10 நிமிடம் காண்பித்து விட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, 2000 நாணயங்கள் வச்சிருக்கிறேன், 1000 மஞ்சள் வச்சிருக்கிறேன். பாண்டிச்சேரி வானொலியில இங்க இருந்து 5 பேர் போய் 68 ரூபா கொடுப்பாங்க. அந்த நாள்ல நான் சொல்றது 70 என்பதுல அதுவே எனக்கு அந்த மாதிரி பாண்டிச்சேரி வானொலியில பல நிகழ்ச்சிகள் நாங்க நடத்திருக்கிறோம். BBC லண்டன் என்னுடைய கவிதைகள், மாஸ்கோ தமிழ் ஒலிபரப்பு, ஸ்ரீலங்கா சிலோன் வானொலி, ஜெர்மனி வானொலி போன்றதெல்லாம் இருந்திருக்கு. என்னுடைய பேட்டி வராத தொலைக்காட்சிகளே கிடையாது இப்பொழுது. அந்த உங்களுடைய தொலைக்காட்சியில் சேர்த்து சொல்கிறேன். பல்வேறு உலக தொழிற்சாலைகள், அதுவும் இந்த கொரோனா காலத்துல 50 நாடுகளோடு நான் தொடர்புல இருந்தேன். அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் பேசுவோம், எங்களுடைய கூட்டத்தில் அவர்கள் பேசுவார்கள். அந்த வகையில உங்களோடு நான் இணைந்தேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப 500 வகையான பாரம்பரிய நெல் வகைகள், அதுக்கப்புறம் ரூபா நோட்டு, இசைக்கருவி, அந்த காலத்து கிராமபோன் பாத்தீங்களா, அந்த காலத்து கிராமபோன், இது கையால சுத்தணும். இது அந்த காலத்து மினி டேப். இந்த இசைக்கருவியில அந்த காலத்து வானொலி பெட்டி இருக்கு, வானொலி செட்டு. அதுக்கப்புறம் VCD, VCR, 3-in-1, 2-in-1, வாக்மேன், இன்றைக்கு இருக்க சிம் வரைக்கும் நாங்க வச்சிருக்கேன். இதெல்லாம் இன்னைக்கு காண்பிக்கக்கூடிய வகையில ஒரு 40 காணொலியாக கிட்டத்தட்ட 100 மேஜை பொருள்கள் என் இடத்துல இருக்கிறது. இதெல்லாம்
மண்பானை, இந்த இடத்துல விளக்குகள் மட்டுமே 20 வகையான விளக்குகள் வச்சிருக்காங்க. பெட்ரோமாக்ஸ் சின்னது, பெட்ரோமாக்ஸ் பெருசு, மண் விளக்குகள், நான் படித்த பித்தளை விளக்கு. கொஞ்சம் கணக்கு படிக்கல பாருங்க. இந்த மரம் இருக்கா, இந்த மரத்துக்கு வயசு எவ்வளவு? இந்த மரத்துக்கு என்ன முக்கியமான நம்ம ஒரு 50 வருஷம் சொல்லுவோம். இது மரம் அல்ல, என்னால் தூக்க முடியவில்லை. இது வந்து மரமான கல் மரம். கிட்டத்தட்ட 50 கோடி ஆண்டுகள் இதனுடைய ஆயுள். மரம் மாதிரி மரம் அப்படியே கலராக மாறிவிட்டது. இது பாருங்க, கடல் நண்டு, நண்டு கலராக மாறிவிட்டது. இதெல்லாம் சேமிப்புல இருக்கு. கீழடி ஓடுகள் இது கிடைக்காது, மூடிட்டாங்க. அந்த வகையில நாங்கள் முதலிலே சென்று இந்த கீழடி ஓடுகளை எல்லாம் நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோம். இதெல்லாம் 5 பாடல் 6 பாடல் சொல்லலாம். இதை வச்சுதான் பாட்டு கேட்போம். இதுக்கு அடுத்த ரகம், இது ஒண்ணுதான் கேட்க முடியும், திருப்பி போடணும். அதே போல இந்த இதுல நாணயங்கள், இதெல்லாம் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 30 கவர்னர் மாறிவிட்டார்கள் எங்க ஊர்ல. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம் ₹1 மட்டும். மற்ற எல்லா நோட்டுகளும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்கோம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ₹1 மட்டும் அவர்கள் வெளியிடுகிறார்கள். மீதி எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிடுகிறது. இதுல மன்மோகன் சிங் ரெண்டுலயுமே கையெழுத்திருக்கும். காரணம் என்னன்னா அவர் ரெண்டுலயுமே அதிகாரியா இருந்தாரு. இது வந்து மன்மோகன் சிங் கையெழுத்து. அடுத்தது ₹2 நோட்டுகள், பல்வேறு நோட்டுகள். ₹2 அப்படியே ஒரு கட்டு. இது ₹5 பல்வேறு விதமான ₹5 நோட்டுகள். இதுல மாநிலம், அது மான் போட்ட நோட்டு என்று சொல்வார்கள். மிக பிரசித்தி பெற்றது 4 மான், 3 மான், 5 மான் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ₹5 ஒரு கட்டு, 100 மட்டும். அடுத்து ₹10 பல்வேறு வகையான ₹10. இதுல முக்கியமானது என்னவென்றால் இது ஆங்கிலேயர்கள் கடைசியாக அச்சடித்த ₹10 நோட்டு. இது இலங்கையில பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது இது இந்திய சுதந்திரம் அடைந்த உடனே முதலில் வெளியிட்ட அசோக சக்கரம் பொருத்தப்பட்ட ₹10. இந்த வகையில ₹10. இது வந்து ₹10 ஒரு கட்டு. ₹10 100 நோட்டு இருக்கு. ₹10 ஒரு கட்டு, அப்படியே 100 நோட்டு. இது நான் வந்து திருவாரூர் ஆதீன மையத்துல பட்டம் 2 பட்டம் வாங்கும்போது இதே அங்கேதான் இருக்கிறாரு. அவங்க எங்களுக்காக பரிசு கொடுத்து அவருடைய புகைப்படத்தோட இந்த பாதுகாப்பா வைத்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் நோட்ஸ். மலேசியாவில் வழங்கப்படுகின்ற இப்ப நோட்டு இந்தியாவில் பிளாஸ்டிக் போட போறாங்க. அந்த வகையில பிளாஸ்டிக் நோட். இது வந்து ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியை என்னுடைய கவிதைக்காக பாராட்டி கொடுத்தது. 2-3 ஜனாதிபதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சர் 2-3 பேர் என்னுடைய கவிதைக்கு கையத்தோட கொடுத்திருக்காங்க. இது பாருங்க, பிளைட் சென்னையில இருந்து திருப்பதிக்கு ₹95 டிக்கெட் 1978. இது டெல்லி போற ₹12,000 டிக்கெட். ஏன்னா இந்த ₹75 டிக்கெட் ₹95 டிக்கெட் பார்க்க கூட முடியாது, போக முடியாது. அதே மாதிரி சிங்கப்பூரில் என்னுடைய உறவினர் இருக்காரு. சிங்கப்பூரினுடைய 200வது ஆண்டு விழாவுக்கு வெளியிடப்பட்ட $20 தங்க நோட். தங்கம் இருப்பாரு, உண்மையிலே தங்கம். இது உண்மையிலே தங்கம். இந்த நோட்ல என்ன சிறப்புன்னா தமிழர்கள் 2 பேர் இருக்கிறார். அவங்க நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் இப்போது இலங்கை சேர்ந்த ஒருத்தர் ஜனாதிபதி இருக்கிறாரு. இந்த 200வது ஆண்டுக்கு வெளியிட்ட நோட்டு இதுல வந்து தமிழர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். இதுல என்னுடைய உறவினர் விஜயகுமார் என்பவர் எனக்காக அங்கிருந்து வாங்கி அனுப்பியது. அடுத்த நோட்ல நம்ம பிறந்த நாளை அந்த எண்ணை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். தேடி பிடிக்க வேண்டும். 1988 என்னுடைய திருமண நாள்.
19/8/88 என்னுடைய திருமண நாள். அதற்கான இந்த நோட்டு, அதை அந்த மாதிரி செய்து விற்கிற 1 கோடி ரூபாய் இருந்தா இதெல்லாம் எடுக்கலாம். நம்ம என்ன நம்பர் கேட்கணுமோ அதை எடுக்கலாம். அதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து எனக்கு திருமண நாள். அதுக்கு எடுக்கிறது அவங்க சொன்னோம்னா அந்த நோட்டை அனுப்பிச்சிருவாங்க. ஆமா, 13/6/67 என்னுடைய மனைவி பிறந்த நாள். இதுவே 22/11/57 உண்மையான பிறந்த நாள். எனக்கு 56 தான் போட்டுருக்காங்க. ஒரு வருஷம் அதிகமா போட்டுருக்காங்க எங்க அம்மா பள்ளிக்கூடத்துல சேர்க்கும்போது. அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள். அடுத்தது வந்து என்னுடைய பெண் பிறந்த நாள். 95 என் பெண் பிறந்த நாள். 17/95 அதே மாதிரி என் பையன் பிறந்த நாள். 1/6/89 என்னுடைய பையன் பிறந்த நாள். 3-4 பேரன்பேசிகள் இருக்கிறார்கள். பல்வேறு ரூபாய் நோட்டுகள்ல கவர்னர்கள் 20-30 கவர்னர் மாறிவிட்டார்கள். அவர்கள் இலங்கை நோட்டு இருக்கிறது பாருங்க. இலங்கை நோட்டு, டாலரு, பல்வேறு நாடுகளுடைய நோட்டுகள். அதே மாதிரி நம்முடைய காணாமல் போன 1000 ரூபாய் நோட்டு, எங்களுடைய இந்தியாவுடைய நோட்டு, டிமானிட்டைசேஷன்ல காணாமல் போன நோட்டுகள்லாம் வச்சிருக்கேன். மக்கள் வரணும். அடுத்தது நாணயங்கள்லாம் வச்சிருக்கிறேன். 10 ரூபா US நாணயங்கள், ஆஸ்திரேலியா நாணயங்கள், இவையெல்லாம் பல்வேறு நாணயங்கள். இதெல்லாம் வந்து 2000 வகை நாணயங்கள் வைத்திருக்கிறேன். அதே மாதிரி பல்வேறு தேர்தலுடைய பாகங்கள், அதே போல இயற்கை சுரைக்காய், பூசணிக்காய், திருவோடு. ஆமா, ஒரு கோழியை வச்சிருக்க இனிமே முடியாது, காலி பண்ணி கொடுக்குறது எங்க வீட்டுல பெரிய தொந்தரவு. திருவோடு சிவன் கையில இருக்கக்கூடியது என் வீட்டில் காய்க்கிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து என்னிடம் வாங்கி தருகிறார். சிவன் கையில் இருக்கிற திருவோடு. இதெல்லாம் கார்த்தி என்று சொல்லுவோம். நெருப்பை வைத்து கார்த்திகை மாதத்திலே கட்டி சுத்துவோம். நெருப்பு பொறியாக பறக்கும். இதெல்லாம் வந்து கலவோடு என்று சொல்லப்பட்ட பாணி. பாணிகள் போன்றவற்றை வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி பல்வேறு மரச்சாமான்கள், இதெல்லாம் குழந்தைகளுக்காக போடுவது. ஜாஸ்தி போன்றவர்கள், இதெல்லாம் மாடு, குழந்தைகள்லாம் ஊட்டுவது, குழந்தைகள் விளையாடுவதற்கான பொருட்கள். இப்படி தேர்தலுடைய பாகங்கள், இதெல்லாம் 1000 வருஷத்து பொருட்கள். இதெல்லாம் ஃப்ளூட்டு, பல்வேறு இசைக்கருவிகள் நிறைய இருக்க. உங்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக நான் இதோடு என்னுடைய கலெக்ஷன்ல இந்த அளவுக்கு அரையோடு வரக்கூடிய அளவுக்கு என்னிடம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி 500 வகை அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத நெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். அதனால பல்கலைக்கழகங்கள் என்னுடைய கண்காட்சி நடக்கிறது. அந்த வகையில இளைய தலைமுறை பாரம்பரியத்தை ஊட்டுகிறேன். அதுதான் மிக முக்கியம். இளைய தலைமுறைக்கு பாரம்பரியத்தை இந்திய அளவில் நான் சென்று பற்றியெல்லாம் விளக்கி இருக்கின்றேன். என்னுடைய மனைவி தொல்லியல் சான்று, அதாவது தொல்லியல் சேவைச்சம்பல் விருது பெறும்போது பெறப்பட்டது. அருகில் இருப்பவர்தான் என்னுடைய மனைவி. ஒரு மகன், ஒரு மகள், பேர குழந்தைகள், இவர்களோடு நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல் வகையெல்லாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 500 வகை நெல்கள் எதையெல்லாம் உடம்புக்கு பயன்படுத்துகிறதெல்லாம் சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு வரும்போது நிச்சயமா வந்து பார்ப்பேன். உங்களுடைய இந்த ஆவணங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். படம் பார்க்கலாம், அதில் செய்தி படம் எடுக்கலாம், இல்லை செய்தி திருத்திக் கொண்டு நான் வரலாம். அரசாங்கத்துக்கு நான் கடன் கொடுக்கிறேன். ஐயா, அரசாங்கத்துக்கு நான் கடன் கொடுக்கிறேன் பாருங்கள். அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்து வச்சு திரும்ப வாங்கிக் கொள்கிறேன். அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்காத பணம் இருக்கு. கடன் கொடுக்கக்கூடிய ஆளுநர் தெரிகிறேன். கவர்னரா பாட்டி கிரண்பேடி அம்மா கிட்ட அவங்க
இடத்துல 200 வகை நிர்வாகி அப்துல் கலாம் சயின்ஸ் சென்டர்ல வச்சிருக்காங்க. 20,000 ரூபாய் அவார்டு கொடுத்தாங்க. நல்லது, நன்றி. நேரமாகிவிட்டது. உண்மையிலேயே பார்க்கும் பொழுது சிறப்பா இருக்கிறது. வாழ்த்துக்கள். இவ்வளவு ஒரு எங்களுடைய நாட்டில் ஆவணி ஞானி என்று ஒருவர் இருந்தார். அவர் இப்படி நிறைய வச்சு கொண்டிருந்தார். மற்றது இன்னும் ஒருவர் பழைய பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தார். அதெல்லாம் இப்ப இல்லை, பொருட்கள் அழிந்து விட்டது. பாதுகாப்பா வச்சுக் கொள்ளுங்க ஐயா. உங்களுக்கு பாராட்டுகள். நாங்கள் இன்னும் அரசாங்கத்துக்கு கடலில் ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறார். அதுக்கு நான் வழங்கலாம் இருக்கிறேன். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி கொடுத்து விடுவேன். சரி, நல்லது, நன்றி. சரி, நீங்க பார்த்து கண்டு மறந்து கொண்டிருந்த இதுவரை கவிதை கலைஞனுடைய ஆவணங்களையும் அவருடைய ஆட்களையும் நீங்கள் இப்ப பார்த்தீர்கள். இனி அவர்களுடைய நேரம் நான் கொடுக்கின்ற கையளிக்கிறேன். என்கிற கவிஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு தமிழ் சங்கம் பொறுப்பெடுத்துக் கொண்டு நிகழ்வை நீங்க சிறப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு பெறப்பட்ட நேரம் 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்துக்கு அழகாக பயன்படுத்தி குறிக்கொண்டு நான் இடம் தருகிறேன். இப்பொழுது இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன். பாருங்கள். என்னுடைய மக்களெல்லாம் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினரே மிகச் சிறந்த ஒரு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். தினமும் இணையத்தில் 1 மணி நேரம் ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு பற்றியான விரிவுரை, அது முடிந்ததும் அதற்குரிய ஒரு 50லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் கூட்டு ஒரு தொகுப்பு நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கோம். இது வரைக்கும் 8 நூல்களை எங்களுடைய தலைவர் ஹேமலதா பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர், அன்னை தெரசா கல்லூரியும் அதே மாதிரி பொதுச் செயலாளர் ஐயா பொன்நாதவன் திண்டிவனம் தலைமை ஆசிரியர் அவர்கள் பெங்களூரு சிறப்புற தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. அதற்கு ஆதரவு அளிக்கின்ற உலக நாடுகள், பல்வேறு உலக நாடுகளிலிருந்து எங்களுக்கு முகமன் கொடுத்து அந்த நூல்களுக்கான அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில லண்டன் சுவாப்பிள்ளை அவர்களுக்கு இறந்து விட்டார். இருந்தாலும் அது போன்ற அறிஞர்கள் என்னோடு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலே தொடர்பு கொண்ட அத்தனை பேரும் இன்றளவும் என்னோடு தொடர்புடைய இருக்கிறார்கள். அவரெல்லாம் மற்றும் எங்களுடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்களுடைய உழைப்பினால் மிகப்பெரிய ஒரு சாதனை. ஓராண்டிலே 8 தொகுப்பு நூல் 500 பக்கங்களுக்கு மேல் எந்த சங்கமும் வெளியிட்டிருக்காது என்பதை நான் இங்கே பதிவு செய்து இந்த சிறப்பான தந்தையர் விழாவிலே திருவிழாவிலே பங்கேற்க எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா கனடா தமிழாளி உயிராளர்களுக்கும் எங்களுடைய தூய தமிழ் பற்றாளர் தினேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த எங்களுடைய கவிதையை துவங்குகிறேன். அம்மா யார் யார் வந்திருக்கீங்கம்மா? கேமரா வந்திருக்கீங்க. வணக்கம். வணக்கம். முதல் கவிதையாக நாங்கள் உங்களுடைய கவிதை வாசிக்குமாறு என்னுடைய கவிதை கடைசியாக நான் வாசிக்கிறேன் என்று கூறி முதல் கவிதையாக அம்மா அவர்களை வாசிக்க அழைக்கின்றேன். நன்றி ஐயா. சூரிய உதயம் சுற்றும் பூமியில் மேகத்திரையில் மறைந்து பார்க்கும் நிலவு, மாமழை சாரலில் செங்கையில் இந்நங்கை நவிழ்கிறேன். இயற்கை வாழ்த்து. தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் ஆலோசகர் கவிதை மலரும் கவிதையே கவிமாலை சொரியரின் தலைமையே. விண்மீன்கள் இணைந்ததோ இணையத்தில்,